அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்கம் தமிழ். இந்த வீடியோவில் வீக்லி கேட் சேலஞ்ச் 17 எப்படி நம்ம சால்டோக்ஸில் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ராயிங்கை நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ப்ராக்டிஸ் பண்ணவங்களா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் இன்டர்வியூ போகும்போது டூல் டெஸ்ட்டில் வந்து இது மாதிரியான ட்ராயிங்ஸ் தான் கேட்பாங்க. ஃபஸ்ட் நான் வந்து இந்த ஃப்ரண்ட் வியூ மட்டும் ட்ரா பண்ணுறேன். ஸோ ட்ரா பண்ணி லென்த் 150க்கு நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 2 ஹோல்ஸ் ட்ரா பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெரி சிம்பிளான ட்ராயிங் தான். வாங்க எப்படி சால்டோக்ஸில் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சால்டோக்ஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் ஜஸ்ட்டு பார்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ பார்ட்டில் என்ட்ரு ஆனதையும் மறக்காமல் யூனிட்ஸ் செக் பண்ணிக்கங்க. நான் வந்து மில்லிமீட்டர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நான் ஜஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரண்ட் வியூ செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போகிறேன். இப்போ இதுதான் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேஸ்லேருந்து 175க்கு சென்டர் பாயிண்ட்டு, அந்த சென்டர் பாயிண்ட்டில் 3 சர்க்கிள் வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 3 சர்க்கிள் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு இன்னர் சர்க்கிள், ஸோ இன்னர் சர்க்கிளோட டைமென்ஷன் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க லோயர் கார்னரில் 125 அப்படின்னு. ஸோ 125க்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். அது வந்து இன்னர் சர்க்கிள். அவுட்டர் சர்க்கிள் நம்ம லேட்டாக ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த வெளியே இருக்கக்கூடிய 140 ரேடியஸ்க்கு இருக்கக்கூடிய இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ சர்க்கிள் இங்கேருந்து சம் டிஸ்டன்ஸ் மேலே தள்ளி ஃபஸ்ட்டு சர்க்கிள், அகைன் நெக்ஸ்ட் சர்க்கிள். ஸோ ஸ்மார்ட் டைமென்ஷன் இந்த சென்டர்லேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 175. ஸோ நெக்ஸ்ட் இன்னர் சர்க்கிள் டயாமீட்டர் 125. அடுத்தது அவுட்டர் சர்க்கிள் ரேடியஸ் 140. ஸோ அப்போ வந்து 280 டயாமீட்டர். இன்னும் பாருங்கள் இது பிளாக் கலரில் மாறல. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து வெர்டிக்கல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் கன்ஃபார்ம் ஆயிரும், எல்லாம் பிளாக் கலரில் மாறிடும். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். அப்புறம் மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இதுக்கான டைமென்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 451.8. ஸோ டைமென்ஷன் 451.8 டிவைடட் பை 2. ஏன்னா நம்ம பாதி தான் ட்ரா பண்ணுறோம். அடுத்தது இந்த ஹைட் பாருங்கள் 72 அப்டேட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த கேப். ஸோ இந்த கேப் நம்மளுக்கு இங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம் 368 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கிருந்து இது வரைக்கும் உள்ள இந்த லென்த் வந்து 368 டிவைடட் பை 2. ஓகேங்களா. அடுத்தது இங்கேருந்து இங்கே டேஞ்சன்ட் லைன், ஜஸ்ட் லைன் போயிட்டு இந்த டாட்லேருந்து இதுக்கு டேஞ்சண்ட்டாக உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின் வருதான்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது இந்த சர்க்கிளையும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இந்த லைனையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். அதில் வந்து டேஞ்சன்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து இங்கே ஒரு ரேடியஸ் வந்துருக்கு. இது நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் வந்துட்டு எல்லாம் எக்ஸ்ட்ரூட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிட்டாலும் ஓகே. ஸோ நான் வந்து லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண போகிறேன். இது அப்படியே ஆப்போசிட் சைடும் மிரர் பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூட் வந்துட்டு 150 mm. ஸோ அதுக்கு மேலே எனக்கு மிரர் லைன் வேணும். நான் ஃபஸ்ட்டு ஒரு மிரர் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு சென்டர் லைன் எடுத்துகிட்டு இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அடுத்தது மிரர், என்டிட்டி 2 மிரர், என்டிட்டி 1, 2, 3 and 4 இந்த 4 என்டிட்டியும் about this line is my mirror line. ஓகே. ஸோ ஆப்போசிட்டில் மிரர் ஆயிடுச்சு. அப்டேட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெலிட் ட்ரிம் என்டிட்டிஸ் போயிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற லைனை டெலிட் பண்ணிடுங்க. ஓகே, இது கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். ஸோ இது எக்ஸ்ட்ரூட் ஆகணும். நான் வந்துட்டு இதோட லென்த்து பார்த்திங்க அப்படின்னா 150. நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த பிளண்டுக்கு பதிலாக மிட் பிளேன்னு கொடுத்துக்கிறேன். லென்த் வந்து 150. இப்போ பாருங்கள் 2 பக்கம் ஈக்குவலாக எனக்கு அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போய்க்கிறேன். இங்கே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இந்த சர்க்கிள் வந்துட்டு இதோட சென்டர் இது வரைக்கும். இதோட டைமென்ஷன் டயாமீட்டர் 192. டயாமீட்டர் 192. ஸோ அதே மாதிரி இன்னொரு சர்க்கிள் போய்க்குங்க. இந்த சர்க்கிளோட மேட்ச் பண்ணிடுங்க. ஓகேங்களா. இப்போ நமக்கு இண்டிவிஜுவலாக அந்த சர்க்கிள் மட்டும் கிடச்சிரும். அப்டேட் பண்ணிக்கலாம்.
எக்ஸ்ட்ரூடட் பாஸ் இந்த பார்ட் மட்டும் எக்ஸ்ட்ரூட் ஆகணும். அதோட டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 193.6. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாரு கேப்பு 21.8. இது வந்துட்டு 21.8 mm. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சைடு மட்டும் தான் பண்ணியிருக்கிறோம். இது பேக் சைடில் பண்ணணும். ஸோ நான் வந்து இது மிரர் யூஸ் பண்ணி பேக் சைடில் பண்ண போகிறேன். பட் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சான்ஸ் இருக்குது. நம்ம வந்து மிரர் யூஸ் பண்ணாமல் இந்த ஒரே ஆப்ஷனில் நம்ம பேக் சைடும் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து இப்போது எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ப்ராப்பராக திங்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரூட் டூலேயே வந்து நம்ம 2 பக்கமே க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அது எப்படி அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து ஜஸ்ட் மிரர் போய்க்கிறேன். எந்த பிளேனுக்காக மிரர் ஆகணும்னு கேட்குது. ஸோ எனக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் பிளேனுக்காக மிரர் ஆகணும். தென் மிரர் ஃபியூச்சர். ஸோ இதுதான் எனக்கு மிரர் ஆகணும். இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு ஆப்போசிட்டில் மிரர் ஆயிடுச்சு. சேம் டிஸ்டன்ஸ் ஜஸ்ட் நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் இன்னும் பண்ணாதது இந்த ஃபில்லட். இந்த ஃபில்லட்டோட ரேடியஸ் வந்து 15. ஸோ எல்லா ஃபில்லட்டோட ரேடியஸ் 15 அப்படின்னா பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இது மட்டும்தான் ரேடியஸ் 15 அண்ட் இது ரேடியஸ் 15 அண்ட் இங்கே இருக்கிற ரேடியஸ் வந்து 8. ஸோ இங்கே இருக்கிற ரேடியஸ் வந்து 22. ஸோ நான் ஃபஸ்ட்டு ரேடியஸ் 15 மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு ஃபில்லட் போயிட்டு this one and this one இதெல்லாம் வந்துட்டு ரேடியஸ் 15 அப்டேட் பண்ணிடுங்க. அடுத்தது இது வந்து ரேடியஸ் 8. ஸோ ஃபில்லட் இந்த எட்ஜ் இருக்குது பாருங்கள், இது வந்து 8 mm 15 இருக்குது. அதை 8 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பேக் சைடில் இதுவும் வந்துட்டு சேம் வேல்யூ 8 mm. ஓகேங்களா? கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 22 இந்த டாப் லேயர். ஸோ இது வந்து 22 and this one 22. அப்டேட். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான ட்ராயிங். ஸோ மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க, கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எப்படி வந்து நான் இப்போ பாருங்கள் எத்தனை ஃபீச்சர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு 1 2 3 4 5 6 ஃபீச்சர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது 3ஐயும் நம்ம கம்பைன் பண்ணி ஒரே ஃபீச்சராக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மிரர் நம்ம இல்லாமல் ட்ரா பண்ணலாம். அது எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கேட்காம் தமிழில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் பாருங்கள். கேட்காமில் நிறைய கற்றுக்குங்க. நன்றி, வணக்கம்.